முட்டைகோஸ் கூட்டு. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஸ்டன் ஜெயக்குமார். சுவையான அருமையான இந்த முட்டைகோஸ் கூட்டில் என்ன விசேஷம்னா, ரொம்பவே சுலபமாக சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். அதே நேரத்தில் இதில் செய்கிற விதம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான இந்த பதார்த்தத்தை சுலபமாக சுவையாக செய்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய குறிக்கோள் என்ன? ரொம்ப சுலபமாக அதே நேரத்தில் சுவையாக சமைக்கணும் இல்லைங்களா? அதனால சீக்கிரமாக செய்கிறதுக்கான வழி தான் இது. உங்களுடைய குக்கர் பாத்திரங்களை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய சிறு பருப்பு அல்லது பாசிப்பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன பருப்பு உபயோகப்படுத்தலாம். கடலைப்பருப்பு போட்டும் இதை செய்யலாம். ஆனால் என்ன ஆகும்னா, இது ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்றதுனால இந்த பருப்பை நம்ம சேர்த்துக்கிறோம். அதை தவிர பொதுவாக இந்த கோஸ் பற்றி தெரியுங்களா? கோஸ் சில பேருக்கு வாயு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது சில பேருக்கு. அதனால் அதை சமைக்கும் பொழுது ரொம்பவே அருமையாக பக்குவமாக அதை நம்ம சமைக்கணும். அப்பொழுது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோஸ் சாப்பிட்றதுக்கு. அதனால் சிறு பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கழுவப்பட்ட சிறு பருப்பில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கோஸை சும்மா அலசி எடுத்து இந்த தண்ணியில் போட்டுடலாம். கழுவி அறிந்த தக்காளி பழம், மஞ்சள் தூள், சிறிதளவு உப்பு. இப்போ மீண்டும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடி 2 அல்லது 3 சத்தம் வர வரைக்கும் விட்டிங்கன்னா போதும். ஏன்னா இந்த இரண்டுமே ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக வேகக்கூடிய தன்மை உடையது. அதனால் 2 சத்தம் விட்டிங்கன்னா கூட போதுமானது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதோட சத்தம் வர்றதுக்குள்ளார இந்த கூட்டுக்கு தேவையான பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட துருவின தேங்காய் இருக்குது. இப்போ நம்ம இது கூட என்ன சேர்த்துக்க போகிறோம்னா, பச்சை மிளகாய், சிறிய துண்டு இஞ்சி, மிளகு மற்றும் ஜீரகம். லேசாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் இதை அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம இந்த கூட்டு செய்ய போகிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். சிறிது எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு மற்றும் பெருங்காயத்தை இப்போ சேர்த்துடலாம். சிறிது கருவேப்பிலை இலைகள், இப்போ கடுகு வெடிக்க தொடங்கினதும் நம்மளுடைய வெந்த கோஸ் மற்றும் பருப்பை சேர்த்துடலாம். அரைத்த தேங்காய் விழுது இருக்கு. இப்போ உப்பின் சுவை பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய அருமையான கூட்டு பரிமாறுவதற்கு தயார். என்ன நண்பர்களே, நினைச்ச நொடியில் சுவையான கோஸ் கூட்டு தயார் பண்ணுறது பார்த்தீங்க இல்லையா? இது உண்மையிலேயே சுவையாகவும் இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். நன்றி, வணக்கம்.